உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு? நிறைய வந்து பெண்கள் தான் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ஆம்பளைகளை விட. நீங்கள் தான் சொல்லுங்கள் உங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை அமையுங்க. சில பேர் நல்ல பாசமாக இருப்பான், ஆனால் கோவம் வந்துச்சுன்னா முரட்டுத்தனமாக அடித்து கஷ்டப்படுத்துவாங்க பொண்ணுங்களை. சில பேர் எந்த வித பாசமும் இருக்க மாட்டான், கண்டுக்கிறவே மாட்டான். பொண்டாட்டி என்ன பண்ணுறா, என்ன சாப்பிட்டாளா, இருக்காளா, தூங்குறாளா, எந்திரிச்சாளா அப்படின்றத எதுவுமே கண்டுக்கிறாமல் சம்பாத்தியம் மட்டும்தான் பெருசுன்னு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்டா போதும், எல்லாத்தையும் நம்ம பொண்டாட்டிகளுடைய தேவைகளை பூரா நிறைவேற்றிட்டோம்னு தாந்தொண்டித்தனமாக அப்படியும் இருப்பாங்க. சில பேர் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக எந்த குடும்ப பொறுப்பையும் பார்த்துக்கிறாம சாப்பிட்றத பிள்ளை பொண்டாட்டி சாப்பிட்டாலா, இன்றைக்கி என்ன செலவு, எதையுமே யோசிக்காமல் தான் சுயநலம் மட்டும் முக்கியம்னு எங்கேயாவது 5-10 யாவனாலும் கொடுப்பான பீடி சிகரெட்டுக்கு, எங்கேயாவது எதையாவது திருடி வித்துடலாமா அப்படின்னு ரோட்டில் தெரியுமா. அப்படி பல வாக்கில் ஆம்பளைங்க வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் அமைஞ்ச ஆம்பளை அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு அமைஞ்ச எங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவார் பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள் அப்பா மாதிரி பாசக்காரர் யாரும் கிடையாது. ஆனால் கோவன்றது வந்து ஒரு அரக்கத்தனமாக இருக்கும் பாருங்க கோவம். இப்போ ஒரு செம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செம்பில் தண்ணி எடுத்து கொடுத்தா அன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்காங்க, இல்லை கருவாட்டு குழம்பு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருப்பேன், அதை எடுத்து வாயில் வச்சு குடிச்சிருப்பேன். அப்போ அதில் வாடை வரும். அப்படிலாம் வாடை வந்துச்சுன்னா இதில் என்ன வாடை வருதுன்னு கேட்க மாட்டார். அப்படியே தூக்கி ஒரே எரிஞ்சிரு பார்த்துக்குங்க. எரிஞ்சு மண்டையில் அடிக்கிற அளவுக்கு அப்படிலாம் எங்கள் அப்பா வந்து இது பண்ணுவார். அப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை. அதெல்லாம் பார்த்துட்டு நான் நினப்பேன், ஆத்தாடி எனக்கு இந்த தாலியை கட்டினோடனே ஆத்தாடி நம்ம புருஷன் நம்மளை தாலியை கட்டிட்டாச்சு, ஆத்தாடி நம்ம அப்பா நம்மளை அம்மாவை அடித்து சித்திரவதை படுத்துகிற மாதிரியே நம்மளும் கொடுமைப்படுத்துவாயா நம்ம புருஷன் அப்படின்னு சொடிச்சுன்னு கண்ணீர் வடிஞ்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எல்லா ஆம்பளைகளும் அப்படி கிடையாது. நிறைய பேர் வேறு கோணங்களான ஆம்பளைகள் இருக்காங்க அப்படின்றத அப்புறம் வயசு பருவம் வரத்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரு அடித்தது இல்லைன்னு சொல்ல முடியாது, அடிச்சிருக்காரு. ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டது கிடையாது என்கிட்ட. நீங்களும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீட்டுக்காரர்கள்லாம் எப்படின்றத பதிவு பண்ண முடிஞ்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சுன்னா பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு பெண்ணாக என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேர்கிட்ட யாருன்னே தெரியாமல், எந்த ஊருன்னே புரியாமல், நல்லவங்களா கெட்டவங்களா எதுவும் புரிஞ்சிக்காமல் இந்த ஆன்லைனில் நான் நிறைய பகிர்ந்துக்கிறேன். என்னை நம்பி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை கதையை பகிர்ந்துக்கிறேன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.